அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு இளைஞர் தீயிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். தீயில் கருகிய நிலையில் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? அகிலா, வணக்கம். ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு இளைஞர் பெட்ரோலால் தன்னைத்தானே தீயிட்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வடசென்னை ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பு இளைஞர் ஒருவர் புகார் அளிக்க வந்ததாகவும், புகார் அளிக்க அவர் காவல் நிலையம் உள்ளே சென்று சிறிது நேரத்தில் வெளியே வந்து முன்னேற்பாடாக தான் கொண்டு வந்த பெட்ரோலை தன் உடலிலே ஊற்றிக்கொண்டு தீயிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் காவல் நிலையத்தின் வெளியே இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தின் பெயர் பலாகை எரிந்து போகக்கூடிய அளவிற்கு இந்த தீயானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆர்கே நகர் போலீசார் உடனடியாக வெளியே வந்து தங்கள் கையில் கொண்டிருந்த இந்த தீயணைப்பான் போன்றவற்றை வைத்து அந்த இளைஞரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட முழு உடலும் எந்த நிலையில் தீயில் கருகிய நிலையில் அந்த இளைஞர் இருந்தார். அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக போலீசார் தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அந்த தீயிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரின் பெயர் ராஜன் என்பதும் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தன்னை யாரோ தாக்கி விட்டார்கள் என்று கூறிக்கொண்டே அவர் காவல் நிலையத்தின் உள்ளே சென்றதாகவும், உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் அவர் தான் முன்னரே கொண்டு வந்திருந்த அந்த பெட்ரோலை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு இந்த சம்பவத்தை செய்து கொண்டதாகவும், இங்க இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சிலர் கூறக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. தீ கிட்டத்தட்ட உடல் முழுவதும் எரிந்து கருகிய நிலையில் இருந்த அந்த ராஜன் என்ற இளைஞரை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் எதனால் இங்கு புகார் கொடுக்க வந்தார், எந்த சம்பவத்தின் அடிப்படையில், எந்த மன உளைச்சலின் காரணத்தால் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு தன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்பது குறித்தான விவரங்களை போலீசார் சேகரித்து வருகிறார்கள். இந்த போதிலும் இந்த பகுதியில் இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.